ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான மீன் மேக்கர் வச்சு செம்மையான ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சில பார்க்கலாம். அதுக்கு மீன் மேக்கர் நல்லா சுடு தண்ணியில் நல்லா சூடான தண்ணீரை போட்டு ஊற வச்சுக்கலாம். அது நல்லா ஊறட்டும். நம்ம பட்டை, கிராம்பு, கல்பாசி, லவங்கம், ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், இது நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதாவது ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, நம்மளுக்கு குறப்பாக இருக்கணும், திப்பியாக இருக்கணும். இந்தமாரி அரைச்சிக்கிங்க. அரைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு நம்ம தேங்காய் துருவின மாதிரி இருக்கணும். அந்தமாரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வடை போக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தனி மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம மீன் மேக்கர் நல்லா தண்ணியெலாம் எல்லாமே பிழிஞ்சிட்டு சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா மூடி போட்டு நீங்கள் தண்ணி விட்டு கிரேவி ஆக்கணும்னா ஆக்கிக்கலாம். இல்லை நம்ம அப்படியே பெரட்டி ஒரு இது மாதிரி சாப்பிட்லாம். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை கூட சாப்பிட்ணுன்னாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள்.